ஹலோ ஆல், சரஸ்வதி ஹியர். லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸ் தான் நம்ம உடம்புல ஏற்படக்கூடிய பலவிதமான மாற்றங்களுக்கு காரணமாக இருக்குது. லைஃப் ஸ்டைல் ஹேபிட்ஸை ஒழுங்காக பார்த்துக்கிட்டோம் அப்படின்னாலே பல விஷயங்களை ப்ரிவெண்ட் பண்ணலாம். அதில் ரொம்ப முக்கியமாக இருக்கக்கூடியது தான் ஃபுட் ஹேபிட்ஸ். ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் அந்த ஃபுட் ரொம்ப நாள் கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காகவும் பெஸ்டிசைட்ஸ் நிறைய யூஸ் பண்ணுறாங்க. சில டெவலப்ட் கண்ட்ரீஸில் அது எல்லாமே பேன் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்தியா மாதிரி உள்ள டெவலப்பிங் கண்ட்ரீஸில் இன்னுமுமே பெஸ்டிசைட்ஸ் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நம்ம கடையிலேருந்து வாங்கி சாப்பிடக்கூடிய இந்த பேக்கேஜ் ப்ராசஸ் ஃபுட்ஸ் இது எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னஸ் இருக்குது அண்ட் ஃப்ளேவர் என்ஹான்சர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் அது கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக சில கெமிக்கல்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இந்த கார்பனேட்டட் பீவரேஜஸ் இல்லை மற்ற ஃப்ரைட் ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி கலப்படம் எல்லாமே நடந்துட்டு தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரு நாள் தான் சாப்பிட்றோம் அப்படின்ட்டு நம்ம ஃப்ரீயாக அப்படியே சாப்பிட்டுடுறோம், ஒன்றும் ஆகாது நமக்கு அப்படின்ட்டு. ஆனால் ஒரு நாள் அப்படின்ட்டு எத்தனை ஒரு நாள் தான் சாப்பிடுவோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நமக்கு தெரியாமல் சாப்பிட்டுட்டு தான் இருக்கும். நம்ம இதே மாதிரி தொடர்ந்து சாப்பிட்றதுனால நிறைய கண்டிஷன்ஸ் வருது. டயபெட்டிஸ், ஒபிசிட்டி, ஹார்ட் டிசீஸ், பிளட் ப்ரெஷர், இன்னும் சில கண்டிஷன்ஸ் எல்லாமே 50 வயசு 60 வயசில் வருது அப்படின்னா இப்போது 20 வயசு 30 வயசுலேயே வந்துடுது எல்லாருக்கும். ஸோ இதெல்லாத்தையும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நம்ம கான்ஷியஸாக நம்ம என்ன சாப்பிட்றோம் அப்படின்றத பார்த்து சாப்பிட்ணும். நம்ம இதே மாதிரி ஜங்க் ஃபுட்ஸு இல்லை வேறு சில ஃபுட்ஸ் ஏதாவது நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தா அதில் கண்டிப்பாக அதிகமான அளவில் ஆயில் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லை அதிகமான அளவில் சுகர், சால்ட்டு இது தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம இந்த 3 விஷயந்தான் பார்த்து சாப்பிட வேண்டியதாக இருக்குது. ஆனால் இந்த 3மே அதிகமான அளவில் யூஸ் பண்ணுறது தான் இந்த ஜங்க் ஃபுட்ஸ் எல்லாமே. ஸோ நம்ம நார்மலாக இயற்கையாக விளையக்கூடிய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்றதுக்காக நிறைய பெஸ்டிசைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இயற்கையாக விளையக்கூடிய இந்த ஃபுட்ஸ்லேயே இந்த பெஸ்டிசைட்ஸ்லாம் இருக்குது அப்படின்னும்போது கடையிலேருந்து இந்த பேக்கேஜ் ஃபுட்ஸ்லாம் வாங்கி சாப்பிட்றதுலாம் எந்த நம்பிக்கையில் நம்ம சாப்பிட்றோம். ஸோ இதெல்லாமே ரொம்ப பாதுகாப்பாக இருக்காது நமக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மாதிரி பேக்கேஜ் ப்ராசஸ் ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிவிட்டு நேச்சுரலாக கிடைக்கக்கூடியதை நம்ம சாப்பிட்லாம். அண்ட் சாப்பிடும்போது நம்ம கவனமாக சாப்பிட்ணும். நிறைய டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான், டிவி பார்த்துட்டு சாப்பிட்றது, ஃபோன் பார்த்துட்டு சாப்பிட்றது இதெல்லாமே இருக்கக்கூடாது. ஏன்னா என்ன சாப்பிட்றோம், எவ்வளோ சாப்பிட்றோம் அப்படின்னு தெரியாமலே நிறைய அப்படியே சாப்பிட்டுட்டே இருக்கிறதா இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நம்ம பொறுமையாக மென்று நல்லா நிதானமாக சாப்பிடணும். சாப்பிடும்போது சாப்பிட்றதுல மட்டும்தான் கவனம் இருக்கணும். நம்ம மென்று சாப்பிட்றது மூலயமா நம்ம டைஜஷன் ப்ராசஸ் சீராக இருக்கும். ஏன்னா டைஜஷன் நம்ம வாயிலேயே தான் ஆரம்பிக்குது. நம்ம சாப்பிட்ற சாப்பாடை வயிற்றுக்குள்ளே எந்த மிக்சியோ கிரைண்டரோ அரைக்கிறது கிடையாது. ஸோ அதனால் மென்று பொறுமையாக சாப்பிட்றது ரொம்ப அவசியமாக இருக்குது. ஸோ நம்ம கரெக்டாக சாப்பிட்றது மூலயமா நிறைய டிசீஸ் கண்டிஷன்ஸ் வராமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். ஹெல்த்தியாக சாப்பிடலாம், ஹெல்த்தியாக வாழலாம். தேங்க்யூ.